அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கின்ற நவக்கிரக மாற்றம் அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு துலாம் ராசிக்கு பிப்ரவரி 1ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தாலும் அதுவும் தங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவதாகவே இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக சில சிரமங்களையும் மருத்துவ செலவுகளையும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த சுப நிகழ்வுகள் தங்குதடையின்றி நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்த்த சில விஷயங்கள் நடக்கிறதுல கால தாமதம் ஏற்படும் அப்படின்னாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். வெளியூர் வெளி வட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் உஷாரா இருங்க. உத்தியோகம் ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் இருக்கலாம். வேலை பளு அதிகரிக்க செய்யலாம். சக பணியாளர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது மனதிற்கு இதமளிக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கிறதுனால சில நேரங்களில் டென்ஷன் உருவாக செய்யுங்க. இருப்பினும் பார்த்தீங்கன்னா, திட்டமிடலோடு பணிகளை செய்யறது ரொம்ப நல்லது. அதே நேரம் உயர் அதிகாரிகள் மத்தியில் சில நேரங்களில் வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க கவனமோடு அனுசரணையோடு விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதே நேரம் தேடி போனதும் தானாகவே சேருங்க. அறிவுத்திறன் அதிகரிக்கவும் செய்யலாம். நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுது கழிப்பீங்க. மன தைரியம் அதிகரிக்க செய்யும். மதிப்பு கூடும். தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் பெறும். வாடிக்கையாளர்கள் மத்தியில மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டையும் பெறுவாங்க. சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை கிடைக்கலாம். பணியில பாராட்டு கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளின் கல்வியில கூடுதல் கவனம் தேவைங்க. தங்க நகை சேரும் காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கலைத்துறையினருக்கு போட்டிகள் நீங்கும். தங்களுக்கு பக்கபலமாக ஒருவரது உதவியும் கிடைக்கும். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களின் ஆதரவும் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால ஆதாயங்கள் உண்டாகலாம். பணவரத்து கூடும். காரிய தடைகள் நீங்கும். செல்வம் சேரும். செல்வாக்கு உயருங்க. அரசியல் துறையினருக்கு வாழ்க்கை தரம் உயர எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் தங்களுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். இதே நேரம் நெருக்கமானவர்களுடன் மகிழ்ச்சியா பொழுது கழிப்பீங்க. முன்பின் யோசிக்காம எதையாவது பேசிடுவீங்க. இதனால வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். அதனால சற்று கவனமாயிருங்க. வழக்கத்தை விட செலவுகள் அதிகரிக்கலாம். அதே நேரம் மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் உண்டாக பெறுவீங்க. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க அரும்பாடுபட வேண்டியதாகவும் இருக்கலாம். எதிர்பார்த்த பண வரவு சேர வாய்ப்புகள் இருக்கிறது. தோழிகள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் பணவரத்து அதிகரித்தாலும் கைக்கு கிடைக்கிறதுல சிறு கால தாமதம் ஒரு சிலருக்கு உருவாகலாம். எந்த ஒரு வேலையை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செய்யறது ரொம்ப நல்லது. வீடு வாகனம் மூலமாக செலவுகள் ஏற்படத்தாங்க செய்யும். அதே நேரம் சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கலாம். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. தொழில் வியாபாரத்துல புத்தி சாதுரியத்தால் முன்னேற்றம் காண்பீங்க. சரக்குகளை அனுப்பும் போது கூடுதல் கவனம் தேவைங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நிர்பந்தமாக இடமாற்றம் அல்லது பணிமாற்றம் இருக்கலாம். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே நேரம் புத்தி சாதுரியத்தால புகழையும் செல்வத்தையும் பெறக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் காரியங்களை திறமையாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறது இந்த கிரகங்கள். பணவரவும் இருக்கப்பெறுவீங்க. எதிர்பார்த்த இடமாற்றமும் கிடைக்கப்பெறுவீங்க. பயணங்கள் செல்ல வேண்டிய
வேண்டியதாகவும் இருக்கலாம். சில முக்கியமான முயற்சிகள் அதிக உழைப்பின் பேரில் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். சொத்துக்கள் மீது கவனமாய் இருங்க. தொழில் வியாபாரம் செய்யறவங்க தங்களது திறமையை வெளிப்படுத்தி வியாபாரம் செய்ய வேண்டியதாகவே இருக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஆர்டர்கள் வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல தாமதம் இருந்தாலும் பணம் வந்து சேர்ந்துடும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. வேலை தொடர்பா வெளியூர்ல தங்கவும் நேரிடலாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்கள் தாமதப்படும். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும். சிற்றின்ப செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரிடம் கவனமாக பேசுறதும் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. பெண்களுக்கு சில முக்கியமான காரியங்களை கூடுதலாக கவனம் செலுத்துவதன் மூலமும் அதிக உழைப்பினாலும் செய்து முடிச்சிடுவீங்க. வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கலைத்துறையினருக்கு மன துணிவு அதிகரிக்கும். பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறுவீங்க. அரசியல்ல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். இருப்பினும் நற்பெயர் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கல்வி தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கும். வணிகர்களுக்கு தொழில் சார்ந்த உறவுகள் வலுவாகவே இருக்கும். வேலையில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு கடினமான காரியத்தையும் மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய சூழல் உருவாகலாம். வீட்டில் சூழ்நிலை மிகவும் நன்றாகவே இருக்குங்க. தங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண வீட்டின் பெரியவர்களும் தங்களுக்கு உதவி செய்வாங்க. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். தங்களினுடைய அதிர்ஷ்டம் என்று பிரகாசிக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது. இருப்பினும் சில பல நேரங்களில் எதிர்பாராத நிதி சிக்கல்கள் உருவாகலாம். அதே நேரம் சக ஊழியர்களுடன் பேசும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. இருப்பினும் பண விஷயத்துல மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவே இருப்பீங்க. தங்களுடைய நிதிநிலை வலுவடையவும் ஆரம்பிக்கலாம். தங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெற வலுவான வாய்ப்புகள் அமைய பெறுங்க. வணிகர்கள் முதலீடு செய்ய ஒரு நல்ல வாய்ப்பை பெறுவாங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல பலன்கள் கிடைக்க பெறுவீங்க. வேலையில் இருக்கிறவங்க அலுவலகத்தில் அவசரமாக எந்த வேலையும் செய்ய வேண்டாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தங்களுடைய நற்பெயர் கெடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் பொறுப்புகள் அதிகரிக்க செய்யும். வேலை பளுவும் சற்று அதிகமாகவே இருக்கும். இருந்தாலும் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் நீங்க துணைந்து செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க. அதிலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடவும் தங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிறப்பான உணவு உண்ணவும் தங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். அலுவலகத்தில் தங்களுடைய நற்பெயர் மற்றும் மரியாதை அதிகரிக்க செய்யும். மற்றவர்களுக்கு வாக்குறுதிகள் கொடுப்பதற்கு முன்பு மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவதும் அவசியம். தங்களினுடைய வாழ்க்கையில் இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட நாளாகவே கருதப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சில விஷயங்களில் பார்க்கும் பொழுது எதிர்மறையான தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அது பெரிய அளவில் தங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். தங்களுடைய வேலையில் முயற்சிகள் உங்களுக்கு பலனளிக்கலாம். பதவி உயர்வுக்கு ஒருபடி முன்னேற்றமும் அடைவீங்க. வியாபாரத்தில் நம்பிக்கைக்குரிய மாற்றங்கள் உருவாகும். உடல்நிலையில் சில ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டாலும் அவை விரைவில் குணமடைகின்றன. தங்களுடைய நற்பெயர் மரியாதையும் வளரும். மேலும் தங்களுடைய குடும்பத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் முக்கியமான முடிவை எடுக்கவும் தங்களுக்கு அதிகாரம் கிடைக்கப்பெறும். அதே நேரம் முந்தைய நாட்களை விட சிறப்பான காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது. பணியிடத்தில் ஏதேனும் மோதல்கள் ஏற்பட்டாலும் தங்களுடைய முயற்சிகள் அதை இயல்பாக்கிடும். தங்களுடைய எதிரிகளின் சூழ்ச்சிகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலத்தில் கலவையான நிலைகள் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் நிறைவடையவும் ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் புதிய வீடு கட்ட திட்டமிடலாம். நீங்கள் ஒரு கூட்டு வணிகத்தில் நுழைந்தால் மற்றவர்கள் தங்களுக்கு எதிராக சதி செய்வாங்க. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க பாருங்க.
இந்த நேரத்தில் பல்வேறு வகையில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது. தன்னம்பிக்கையுடன் செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும். காரியங்களில் அனுகூலங்கள் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிச்சிடுவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியாகவே நடந்து முடியும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கலாம். கடந்த காலத்தில் கிடைத்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தாமல் விட்டுட்டோமே அப்படின்னு அவ்வப்போது ஆதங்கப்படுவீங்க. வியாபாரத்தில் அலைச்சல் இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களை பகைத்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லாவே இருக்கும். அதே மாதிரி எவ்வளவு பணம் வந்தாலும் எடுத்து வைக்க முடியவில்லையே அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. தங்களுடைய வேலைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வீங்க. துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளையும் நீங்கள் எடுப்பீங்க. விசேஷங்களில் முன்னின்று நடத்துவீங்க. வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீங்க. உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீங்க. தைரியமுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். பணப்புழக்கம் அதிகரிக்கலாம். உறவினர்கள் நண்பர்கள் தங்களை கலந்தாலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பாங்க. சிலர் தங்களுடைய உதவியை நாடுவாங்க. பயணங்கள் சிறப்பாகவே அமையும். உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவாங்க. அமோகமான ஒரு காலகட்டமாகவும் இன்றைய காலகட்டம் இருக்கப்பெறும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுல சிக்கல்கள் ஏற்பட்டாலும் பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது. அதே நேரம் கடினமான காரியங்களையும் எளிதாகவே செய்து முடித்திடுவீங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க.